என்னப்பா எப்போ பாரு எல்லாம் பயப்படாத சிறு மந்தியே, நான் உன்னோட கூட. அவர் எப்படிப்பட்டவருங்க? கரெக்டு, அவர் பயப்படாத. அவனுக்கு தெரியல பாரு, கூடவே இருக்கிறார், ஒரு ஊழியக்காரன் கூடவே இருக்கிறார். நம் சர்ச்சுக்கு வருவோம், நம் ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கூடத்தில் பேசுவாங்க. அவங்க ஒரு வைராகத்தோடு பேசுவாங்க. என்னதான் நடக்கட்டுமே, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் விசுவாசி கொஞ்சம், என் கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என் வீட்டில் நடக்கிற சம்பவம் அவருக்கு என்ன தெரிய போகுது. எல்லாருக்குமே வீடு இருக்குது, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கவே நான் விசுவாசிக்கலாம் நடக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும். அதுதான் நாங்கள் வெளிப்படுத்தும் சொல்றாரு 8ஆம் வசனம் 21. விசுவாசத்துல குறைவு இருக்கிறவங்க அவிவிசுவாசி எரிகிற அக்னியில போறோம். அந்த உன்னை அவிவிசுவாசி ஆக்குறதாங்க அவனுடைய திட்டமே. சந்தேகப்பட வைக்கிறதாங்க அவனுடைய திட்டமே. நீ பரலோகத்துக்கு எங்கடா நீ போற? நீ எங்கடா பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போற? கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒவ்வொருவரும் இப்படி சொல்லுவோமானால், அக்னிமயமான ஆண்டவர்